தனுசு ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போதே, ராசிநாதன் அப்படிங்கிறவர் குரு பகவான். அப்போ இந்த வருஷம் பாருங்க 12 வருடங்களுக்கு ஒரு முறை குருவுடைய சமசப்தம பார்வையில அமைந்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஸோ குரு பகவான் தன் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. ஸோ முழுமையான குரு பார்வையில் தன்னுடைய ராசி அமைஞ்சிருக்குது ரொம்ப சிறப்பு. ரொம்ப நாள் கழித்து அவங்களோட விஷயத்தை தூசி தட்டி எழுப்ப போகிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துறையில் இருந்தேன், நான் இந்த துறைக்கு மாறிட்டேன், திரும்ப நான் அதுக்கே போக போகிறேன், என்னோட டேலண்ட்டை நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகருக்கு அமைப்புகள் தோன்றக்கூடிய காட்சியாக இருக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தன யோகத்தையும் அதே நேரத்தில் திருமண யோகத்தையும், தனுசு ராசியில் இன்னும் மேரேஜ் ஆகாமல் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கு மகிழ்ச்சியான மாதமாக இது அமைச்சு தரப்போகுது.